ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்தீங்கன்னா க்ராக்கி இமேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்ராக்கி இமேஜ் என்னென்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு இமேஜ் தெரியுதுல, அதுதான் க்ராக்கி இமேஜ். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வரையணும்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அது வரைகிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும், கரெக்டுங்களா? ஸோ வந்து அதுக்கு தான் நம்ம வந்து க்ராக்கி இமேஜ் வந்து வரைவோம். ஸோ இந்த க்ராக்கி இமேஜ் மேலே நம்ம ட்ரெஸ் வருவோம். இந்த க்ராக்கி இமேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைக் வந்து என்னென்னு சொல்கிறது, ஹெட்டுன்னு சொல்லுவோம். க்ராக்கி இமேஜ் வந்து நம்ம வந்து ஹெட்டாக பிரிப்போம். லைக் வந்து 8 ஹெட் க்ராக்கி இமேஜ், 9 ஹெட்டு, 10 ஹெட்டு, அப்புறமா வந்து 11 ஹெட் இருக்கும், 12 ஹெட் இருக்கும். ஸோ இதில் வந்து 8 ஹெட் மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, 9 ஹெட் வந்து டீன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, 10 ஹெட்லேருந்து அடல்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 12 ஹெட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து க்ராக்கி இமேஜில் இவ்வளோ ஹெட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஹெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 8 ஹெட் க்ராக்கி இமேஜ், 9 ஹெட், 10 ஹெட். இந்த எப்படி வந்து இந்த ஹெட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் கை இருக்குல்ல, இப்போ வந்து கை வந்து இப்படி வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ வந்து உங்கள் நெத்தியிலிருந்து லைக் வந்து உங்கள் நெத்தியிலிருந்து கீழே வந்து அடிக்கால் வரையுமே நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா இப்படி வந்து பண்ணுவீங்க. லைக் வந்து இங்கே வந்து 1 ஹெட், 2 ஹெட், 3 ஹெட். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு போடுவீங்க. லைக் வந்து இப்போ நீங்கள் வந்து எந்திரிச்சு நின்றுட்டு உங்கள் நெத்தியில் வந்து இப்படி கை வச்சுட்டு உங்கள் நெத்தியிலேருந்து கீழே வரை இப்படி வந்து 1 2ன்னு கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 11 ஹெட் இல்லை 12 ஹெட் இருக்கும். நார்மலான ஹைட்டை ஒரு அடல்ட்டாக இருந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 ஹெட் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஹெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹெட்டை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கி இமேஜ் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு க்ராக்கி இமேஜ் வரைகிறதுக்கு ஒரு ட்ராயிங் நோட் வாங்க சொல்லி தான் அந்த ட்ராயிங் நோட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீல் ஸ்கேலோ இல்லை நார்மல் ஸ்கேலோ எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு பென்சில், ஒரு எரேசர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு க்ராக்கி இமேஜ்க்கு நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ வரைய போகிறீங்க. ஸோ எப்படி ஒரு க்ராக்கி இமேஜ் வரையுதுங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கி இமேஜ் சொல்லித்தருவேன். அதாவது 10 ஹெட் க்ராக்கி இமேஜ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை வச்சு நீங்கள் வந்து 9 ஹெட்டோ, 11 ஹெட், 12 ஹெட், ஸோ வந்து அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீல் ஸ்கேலில் வந்து இன்ச்சஸ் தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டீல் ஸ்கேலில் உங்களுக்கு வந்து இன்ச்சஸ் தெரியுது, 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சுன்னு தெரியுதுங்களா? ஸோ வந்து இந்த க்ராக்கி ஹெட்டுக்கு நம்ம வந்து இன்ச்சஸ் வச்சு நம்ம வந்து வரைவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 ஹெட்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சஸ் வரும். இப்போ பாருங்கள், நான் 10 இன்ச்சஸ் வைக்கிறேன். இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வருது உங்களுக்கு வந்து. ஆனால் க்ராக்கி இமேஜ் இதோட முடியணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணணும். 1 இன்ச் கேப்புக்கு பதிலாக half இன்ச் கேப் விட்டுக்கலாம். இல்லைனா வந்து சென்டிமீட்டர் கணக்காக 4 சென்டிமீட்டருக்கு இல்லை 2 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கலாம். ஸோ வந்து அது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஹெட் க்ராக்கிக்கு நான் வந்து 1 இன்ச் கேப் வச்சு வந்து டாட் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே நான் வந்து அப்படியே டாட் வச்சு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 10 ஹெட் வரைய போகிறேன். ஸோ எனக்கு வந்து 10 டாட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். எதுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ச் டாட் வச்சுருக்கேன்ல, ஸோ அங்கே நான் வந்து இந்த ஸ்கேல் வச்சு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மிட் பாயிண்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் நான் வந்து அந்த 1 2 3 4 5 6 அந்த 10 இன்ச்சஸ் நான் டாட் பண்ணியிருந்தால, ஸோ வந்து அந்த பாக்ஸ் ஒன்றுக்குள்ளேயே நான் வந்து அந்த இன்ச் 1 2 3ன்னு சொல்லி நான் நேம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இங்கங்கே என்னென்ன வரையணுங்கிறது தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட் அந்த பாக்ஸ் அதில் தான் வந்து என்னோட சின் வரப்போகுது, அதான் அதுக்குள்ளே தான் என்னோடய ஃபேஸ் வரப்போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து செகண்ட் பாக்ஸில் ஒரு ½ இன்ச் கீழே வந்து நான் டாட் பண்ணிவிட்டு டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே வந்து என்னோடய நெக் வரும். ஓகேங்களா? ஸோ மேலே நெக் வரும், கீழே என்னோட ஷோல்டர் வரும். ஸோ இது வந்து ஷோல்டர் லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தேர்ட் பாக்ஸில் ஒரு 1/4 இன்ச் வரைஞ்சிக்கிறேன். ஸோ 1/4 இன்ச் டாட் வச்சுட்டு அங்கே நான் வந்து டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இங்கே என்னோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து செகண்ட் பாக்ஸில் ½ இன்ச்சில் ஒரு டாட் வரைஞ்சிட்டு டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். தேர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் அது நான் விட்டுட்டு ஒரு டாட்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன். அங்கே என்னோட அப்பெக்ஸ் வரும். இப்போ நான் வந்து அப்படியே ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபேஸ் ட்ரா பண்ணணும். ஃபேஸ் வந்து நீங்கள் ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப், உங்களுக்கு என்ன ஷேப்பில் ஃபேஸ் வரணுமோ அது நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கர்வ்ஸும் சரி, பாடி கர்வ்ஸு, பிரெத்து, அதாவது எவ்வளோ அகலம் வேணும் அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் எப்பவுமே மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் வரைவேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வச்சு வரையலைன்னா நமக்கு வந்து ஒரு சைடு ஒரு மாதிரி, இன்னொரு சைடு இன்னொரு மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்தா அதே மாதிரியே நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும்.
இப்போ அந்த நெக்கோட மிட் பாயிண்ட்டை நான் வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, இது 7 லைக் வந்து 3/4 இன்ச் அதாவது 0.75 இன்ச்சுக்கு நான் டாட் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே லைக் அந்த லைன் போட்டேன்னா ரைட் சைடுமே நான் 0.7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடுமே 0.7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ வந்து அது மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மிட் பாயிண்ட்லேருந்து அந்த ஷோல்டரை நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் கிட்ட உங்கள் ஷோல்டர் வர மாதிரி க்ராஸாக லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து வெய்ஸ்ட் லைன் வரைய போகிறோம். ஸோ வெய்ஸ்ட் லைன் வரைகிறதுக்கு நான் வந்து என்னோடய 4th இதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 1/4 இன்ச்சில் நான் வந்து டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே தான் என்னோட அந்த வெய்ஸ்ட் வரப்போகுது. ஸோ வந்து இங்கே தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் வந்து எவ்வளோ அகலம் எடுத்துக்கிறேன்னா ஒரு 1/2 இன்ச் பக்கம் நான் வந்து அகலம் எடுத்துப்பேன். ஸோ அந்த 1/2 இன்ச் பக்கம் வந்து நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹிப் லைன் வரணும். ஸோ ஹிப் லைனுக்கு நான் வந்து அந்த பாக்ஸ் 5 இருக்குல்ல, அந்த பாக்ஸ் 5ஓட மிட் பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ வந்து இப்போ 1 இன்ச்னா அதோட மிட் பாயிண்ட் என்ன 1/2 இன்ச். ஸோ வந்து அங்கே நான் டாட்டர் லைன்ஸ் போட்டு நான் வந்து ஹிப்புக்கு வந்து லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போது இந்த ஹிப்புக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த 5th லைன் இருக்குல்ல, அதுக்கு மேலே நான் வந்து லைக் வந்து இந்த 5th லைன் இல்லை 4th லைனுக்கு மேலே நான் கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மேலே தள்ளி நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு போடுறோன்னா, இப்போ வந்து ஹிப் கிட்ட வந்து கர்வ் வரும். ஓகேங்களா. ஸோ வந்து அந்த கர்வுக்காக தான் இந்த லைன் போடுறோம். ஸோ அதுக்கு நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸில் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ வந்து ரைட் சைடு 1/2 இன்ச், லெஃப்ட் சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் அங்கே வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். கடைசியில் இந்த லைன்ஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்க லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கர்வ் பண்ணுவோம். அப்புறம் கீழே நம்ம ஹிப் கிட்ட போட்டிருக்கோம்ல, அங்கே நீங்கள் இந்த மாதிரி வந்து லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் முடிச்சாச்சு. இப்போ நீ வரையணும். ஸோ வந்து நீ வரையறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 7th இருக்குல்ல, 7th லைனில் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் மேலே விட்டுட்டு நான் நீக்கு வரைஞ்சிக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர், ஸோ வந்து ரைட் சைடு 2 சென்டிமீட்டர், லெஃப்ட் சைடு 2 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து நீக்கு மார்க் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த 2 சென்டிமீட்டரில் நம்மளோட நீ வந்து ஃபினிஷ் ஆகிருக்கணும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபினிஷ் ஆகணும், இல்லை இது தொட்டு ஃபினிஷ் ஆகலாம். உங்களுக்கு ரொம்ப ப்ராடான லெக் வேணுன்னா குள்ளே ஃபினிஷ் ஆகிக்கலாம், இல்லை கம்மியான லெக் போகுதுன்னா தொட்டு ஃபினிஷ் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ வந்து 9th லைனில் நான் ஆங்கிள் மார்க் பண்ணுறேன். ஆங்கிளுக்கு நான் வந்து 1 சென்டிமீட்டர் கேப் எடுக்கிறேன். அப்புறம் கீழே ஃபீட்டுக்கும் நான் வந்து இந்த 1.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ சும்மா இது மார்க் பண்ணுங்கள், நம்ம வரைய இதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாமே வந்து லைன் போட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து லைக் வந்து நம்ம லைன் பண்ணும்போது தெரியும் இது வந்து கொஞ்சம் கோணலாக இருக்கா அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம ட்ராயிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, என்னோட போட்டிருக்க லைன் அதாவது என்னோடய லெக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராடாக இருக்குது என்னோட பாடி வித்தை விட. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். லைக் வந்து கொஞ்சம் வேணால் நான் வந்து கொஞ்சம் இந்த லெக்கோட பிரெத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து 1.5 சென்டிமீட்டர் எடுத்து நான் வந்து லெக் அதெல்லாமே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹேண்ட் வரைப்போகிறேன். ஹேண்ட் வந்து எப்படி வரைவோன்னா, லைக் வந்து இந்த இந்த ஹிப்பும் நீஸும் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்கும் மிடில் வந்து உங்கள் ஹேண்ட் வந்து இருக்கணும். லைக் வந்து உங்கள் ஃபிங்கர் வந்து அந்த ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கணும். இப்போ நீங்கள் என்னச்சு உங்கள் கை கீழே வச்சு பாருங்களேன், உங்களோட ஹிப்புக்கும் உங்களோட அந்த நீக்கும் நடுவில் தான் உங்கள் கை வந்து முடியும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே கை வரையணும். ஸோ வந்து நான் குட்டி குட்டியான சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ குட்டி குட்டியான சர்க்கிள்ஸ் இருந்தது தான் நமக்கு வந்து ஒரு லைக் ஒரு கர்வ் வரதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக சர்க்கிள் வரைஞ்சிட்டு நான் எப்படி ஹேண்ட் வரைகிறனோ அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் வரைஞ்சிக்கோங்க. ஹேண்ட் நீங்கள் வந்து ப்ராடாக வரையலாம், இல்லைன்னா தின்னாக வரையலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஹேண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் மறுபடியும் சொல்ல, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிடுவேன். ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரொப்போர்ஷன் சரியாலைன்னா நான் அழிச்சிட்டு எனக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து நான் வரைஞ்சிப்பேன். ஸோ எப்போவுமே வந்து அப்படி தான் வரைவோம். நீங்கள் வரைய உங்களுக்கு வந்து அது வரையும் போதே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஹேண்ட் வந்து நீட்டாக நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஹேண்டுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து உங்கள் தம் ஃபிங்கரும் உங்களோட அந்த தம் ஃபிங்கர் பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2 ஃபிங்கர் மட்டுமே நீங்கள் வரைஞ்சாலும் உங்கள் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட்டான லுக் வந்துடும். ஓகேங்களா. ஹேண்டை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் ஹேண்ட் எப்போ வந்து லைக் வந்து ரொம்ப கர்வாக இருக்காது. ஸோ வந்து ரொம்ப வளைஞ்சு நீங்கள் வந்து வரையக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லைட் கர்வ், பட் வந்து ரொம்ப கர்வாக நீங்கள் போடக்கூடாது. ரொம்ப கர்வ் போட்டிங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரைஞ்சிருக்கிற லைன்ஸ் இருக்குல்ல, நீ வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து அந்த நீயை வந்து நான் நீட்டாக இந்த மாதிரி ஒரு 2 சர்க்கிள் போட்டு நான் வந்து லெக்கு வந்து வரைஞ்சி முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டு, என்னோடய லெக் எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய பிளாக் கலர் மார்க்கர் எடுத்து நீட்டாக நான்
வந்து நான் எங்கெல்லாம் வந்து நான் வந்து பிளாக் மார்க்கர் தரேன்னு பாருங்கள். ஸோ இது வந்து லாஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ட்ரெஸ்ஸு வரையும் போது கரெக்டாக எங்கே பாடி இருக்குது எப்படி வரையணுங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்களே இந்த மாதிரி இந்த பிளாக் மார்க்கர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கடைசியில் நான் வந்து ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் நான் வந்து வரைஞ்சிப்பேன். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சைடு ஹேர் மாதிரி வரைஞ்சிப்பேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து எல்லாமே வந்து நேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எரேஸ் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹேர் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபேஸ் ஷேப் வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து சைடு ஹேர் வரைகிறக்காக கொஞ்சம் ரைட் சைடு நான் ஃபேஸ் இது மாதிரி வரைகிறேன். ஏன்னா சைடு ஹேருக்கு ரைட் சைடு ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அதனால நான் வந்து ஒன் சைடு வந்து நிறைய ஹேர் இருக்கும், இன்னொரு சைடு கம்மி ஹேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஹேர் வந்து இப்போ நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நான் வரைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக அந்த ஹேருக்குள்ளே வந்து அந்த பிளாக் கலர் பென்னையும் வச்சு நீட்டாக ஷேட் பண்ணனா எனக்கு பியூட்டிஃபுல்லான ஹேரும் கிடச்சிடும். ஸோ இது தான் வந்து க்ராக்கி இமேஜ். ஸோ இந்த க்ராக்கிக்கு மேலே தான் நம்ம ட்ரெஸ் வரைவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ நான் 10 ஹெட்டட் க்ராக்கி இமேஜ் வரைஞ்சிருக்கல, நீங்கள் வந்து ஒரு 8 ஹெட்டு 9 ஹெட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஹெட்டு க்ராக்கி இமேஜில் நீங்கள் வரைங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 10 ஹெட்டட் வரைஞ்சிருக்க மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 10 ஹெட்டட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 9 ஹெட்டும் 8 ஹெட்டும் வரைஞ்சி எனக்கு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.